சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, யார் தடுத்தாலும் சரி, உன்னை விட்டு போன உறவு திரும்ப உன்னிடமே வர ஆசைப்படுகின்றது தங்கமே. காரணத்தை கேட்டால் நீயே அதிர்ந்து விடுவாய். இதை முழுமையாக கேள் தங்கமே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகளை இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய். பிரிந்த உறவுகளை மறக்க முடியாமல் இன்று வரைக்கும் நினைத்து கொண்டு தான் இருக்கின்றாய். அது உன்னுடைய உறவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், உன் குழந்தையாக இருக்கலாம், உன் வருங்கால துணையாக இருக்கலாம், இல்லை உன் கணவனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நீ எப்பொழுதும் அந்த உறவின் மீது ஒரு அன்பிற்காக ஏங்கிக் கொண்டே இருக்கின்றாய். காலத்தின் கட்டாயத்தாலும் விதியின் சதியாலும் இந்த உறவை நீ பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த உறவோ யார் தடுத்தாலும் சரி, இனி என்னுடைய வாழ்க்கை உன்னோடு தான் என்று ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்து விட்டார் தங்கமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உண்மையான அன்பு என்றுமே தோற்று போவது இல்லை. உங்கள் இருவரிடம் உண்மையான அன்பு இருக்கின்றது. அதனால்தான் இப்பொழுது அந்த உறவே உன்னை தேடி வரப்போகின்றது. ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு சதியையும் மாயையும் சூழ்ந்து உங்களை இந்த நிலைமைக்குள் கொண்டு வந்து விட்டது. ஆனால் இது வாழ்க்கை முழுவதும் இருக்காது. நீங்கள் இருவருமே ஒருவரை பற்றி ஒருவர் பிரிந்து இருந்தாலும் சிந்திக்காமல் இதுவரைக்கும் இருந்ததில்லை தங்கமே. அவருடைய அன்பை தவறாக புரிந்து கொண்டு விட்டோமோ அல்லது புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்று நீயும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உங்கள் இருவரின் அன்பும் உண்மையானது தங்கமே. அதனால் நிச்சயம் உங்கள் இருவரையும் காலம் சேர்த்து வைக்கும். அவரே தானாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றார். உன் மீது கொண்ட காதல், அன்பு அனைத்துமே அவருக்கு இப்பொழுது அதிகமாகி விட்டது தங்கமே. நான் உன்னை பரிபூரணமாக்க வந்தேன். உன் பலவீனங்களை நீக்கிவிட்டேன். இனி எந்த சூழலையும் தைரியமாக எதிர்த்து போராடலாம் தங்கமே. எங்கும் எப்போதும் எவ்விடத்திலும் உனக்கு அம்மாவாக நான் துணை நிற்பேன். நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி பராசக்தி.